சாற்றையை சுழற்ற ஆரம்பித்த விஜய் பதற்றத்தில் அறிவாலயம் மற்றும் திமுகவின் முக்கிய அமைச்சர்களும். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றத்தில் இருந்தே நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அரசு. குறிப்பாக கடந்த திமுக மற்றும் அதிமுக ஆட்சி காலங்களில் அரசு துறைகளில் நடைபெற்ற நிதி முறைகேடுகள் மற்றும் நிர்வாக குளறுபடிகளை வெளிக்கொண்டு வர அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக ஒவ்வொரு அரசு துறையினரும் செயல்பாடுகள் மற்றும் நிதி நிலைமை குறித்து வெள்ளை அறிக்கை எனப்படும் ஒயிட் பேப்பர் வெளியிடப்படும் என்று முதல்வர் விஜய் ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவின் அடுத்த கட்டமாக தற்போது தமிழக அரசின் அனைத்து துறைகள் அதிகாரிகளும் மிக முக்கியமாக மற்றும் இரகசிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி அனைத்து துறைகளும் தங்களின் கடந்த 5 ஆண்டு கால முழுமையான விவரங்களை விரிவாக தொகுத்து உடனடியாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அரசு துறை செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ள அந்த உத்தரவில் பின்வரும் முக்கிய விவரங்களை கோரியுள்ளனர். கடந்த 5 ஆண்டுகளில் அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது எடுக்கப்பட்டுள்ள ஒழுங்கு நடவடிக்கைகள் மற்றும் துறை சார்ந்த அரச விசாரணைகளின் விவரங்களும், 5 ஆண்டுகளில் முக்கிய அதிகாரிகள் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள், அதற்கான காரணங்கள் மற்றும் செலவிழக்கப்பட்ட அரசு நிதியும் ஒப்படைக்குமாறு கூறியுள்ளனர். இதைத் தொடர்ந்து கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட பதவி உயர்வுகள், புதிய பணியாளர் நியமனங்கள் மற்றும் பரவலாக நடைபெற்ற இடமாற்றங்களுக்கான பின்னணி மற்றும் அங்கீகார விவரங்களும் கேட்கப்பட்டுள்ளது. தற்போது எந்தெந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்பதற்கான முழு விவரமும் கேட்கப்பட்டுள்ளது. இது மட்டுமன்றி IAS அதிகாரிகளுக்கு உதவியாக உருவாக்கப்பட்டுள்ள கூடுதல் பணியிடங்கள், துறை ரீதியான அல்லது குற்றவியல் நடவடிக்கைகளை எதிர்கொண்டு வரும் தனிநபர்கள், கருணை அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்டவர்கள் பற்றி விவரங்களை அரசு கேட்டுள்ளது. மேலும் நிலுவையில் உள்ள துறைசார் வழக்கங்கள் மற்றும் நிலம் கையகப்படுத்துதல் தேவைப்படும் முக்கிய திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இப்படி இருக்க, தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக நிதி அமைச்சர் டாக்டர் என். மரியா வில்சன் மாநிலத்தின் தற்போதைய நிதி நிலைமை மற்றும் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பேசினார். அவர் கூறும்போது, தமிழகத்தின் வருவாய் தற்போது பெருமளவில் சரிவை சந்தித்துள்ளது உண்மைதான். கடந்த கால தவறான நிர்வாகமே இதற்கு முக்கிய காரணம். இருப்பினும் இந்த வருவாய் இழப்பு மற்றும் நிதி பற்றாக்குறைகள் அனைத்தும் வரும் நாட்களில் முற்றிலும் சரி செய்யப்படும். நிதிநிலை சீரானதும் மக்கள் நலத்திட்டங்கள் உட்பட அனைத்து தடையின்றி சரியாக செயல்படும் என்று உறுதியளித்தார். மேலும் முந்தைய ஆட்சியின் ஊழல்கள் குறித்து பேசிய நிதியமைச்சர் மரியா வில்சன், கடந்த திமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஊழல்கள், முறைகேடுகள் மற்றும் நிதி விவரங்கள் குறித்து முதல்வர் விஜய் மிக தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார். இந்த முறைகேடுகளுக்காக காரணமான தனிநபர்கள் மற்றும் அதிகாரிகள் யார் யார் என்பதை அடையாளம் காணும் பணிகள் மிக வேகமாக நடந்து வருகின்றன. இதில் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தப்பிக்க முடியாது. பொதுமக்கள் யாரும் இது குறித்து கவலைப்பட தேவையில்லை. இந்த ஆய்வின் முடிவுகளும் எடுக்கப்படும் அதிரடி நடவடிக்கைகளும் விரைவில் அனைவருக்கும் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரும் என்று அதிரடியாக தெரிவித்தார். புதிய அரசின் இந்த அதிரடி நடவடிக்கைகள் மற்றும் விசாரணை உத்தரவுகள் தமிழக அரசியல் வட்டாரத்திலும் அரசு அதிகாரிகள் மத்தியிலும் தற்போதைய சூழலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆட்சிகளில் பழிவாங்கும் நோக்கத்தில் மட்டும்தான் ரைடு நடைபெற்றிருந்தது. வெறும் ரைடாக மட்டும்தான் இருக்கும். ஆனால் எந்த ஒரு சட்ட தண்டனைகளும் தருவதில்லை. இந்த ஆட்சியிலும் எப்படி இருக்க போகிறது? வெறும் ரைடாக மட்டும் இருக்குமா அல்லது சொத்துகள் பறிமுதல் செய்யப்படுமா என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன காணொலியை பார்க்க வேண்டும் என்றால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.